வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். தேங்காய்களை திருடியதாக கூறப்படும் ஹொரணை பாடசாலை மாணவிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வாபஸ். உலக வங்கியினால் நடத்தப்பட்ட பிராந்திய ரீதியிலான சர்வதேச புகைப்பட போட்டியில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவன் வெற்றி. அம்பாறையில் பெய்த கடும் மழை காரணமாக அறுவடை செய்த நெல்லை கொண்டு செல்ல முடியாது, விவசாயிகள் அசௌகரியம். இந்தியாவின் அலகாபாத் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36 உயர்வு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 8 தேங்காய்களை திருடியதாக கூறப்படும் ஹொரணை பாடசாலை மாணவிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு போலீசாரினால் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தொடர்வதற்கான அவசியம் இல்லை என தென்னந்தோட்டத்தின் உரிமையாளர் போலீசாரிடம் தெரிவித்தமையினால் இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. இதற்கமைய போலீசார் இன்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றினூடாக குறித்த வழக்கை வாபஸ் பெறுவதற்கு ஹொரணை நீதவானிடம் அனுமதி கோரியிருந்தனர். இதனையடுத்து நீதவான் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பாடசாலைக்கு நிறப்பூச்சி பூசுவதற்கான பணத்தை செலவிடுவதற்காக தேங்காய்களை சேகரித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 13 வயதான சிறுமி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் மேல் மாகாண கல்வி திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அது குறித்த அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது. உலக வங்கியினால் நடத்தப்பட்ட பிராந்திய ரீதியான சர்வதேச புகைப்பட போட்டியில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர் ஒருவர் வெற்றியீட்டியுள்ளார். 14 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் தெற்காசிய வலயத்தில் மட்டக்களப்பைச் சேர்ந்த 17 வயதான திவ்யராஜ் சாய்ந்தனுக்கு விருது கிடைத்துள்ளது. கல்முனை களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் தேங்காய்களை விற்பனை செய்யும் சிறுவனின் புகைப்படத்துக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக கொண்டுள்ள தான் அந்த துறையில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளதாக பட்டிருப்பு தேசிய பாடசாலையின் உயர்தர வகுப்பில் கல்வி பயிலும் சாயந்தன் குறிப்பிட்டுள்ளார். நான் வீதியால் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பாடசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சிறுவன் ஒரு தேங்காய்களையும் புறங்களையும் விற்றுக் கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் வேர்ல்ட் பேங்கினால் இப்படி ஒரு போட்டி இருக்கின்றது. அது புகைப்பட போட்டி என்று குளோபல் போட்டோ கண்டெஸ்ட் என்ற ஒரு போட்டி அங்கு இருக்கின்றது என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு அப்பா என்ன அப்ளை பண்ணி சொல்லியிருந்தார். நானும் அதுக்கு அப்ளை பண்ணேன். நான் அந்த நேரத்தில் இந்த பொடியின் மாணவனின் அந்த நிலை எனக்கு அப்போது எனக்கு உள்ளத்தில் வந்தது. அதை நான் அவருடன் சேர்த்து 3 படங்கள் நான் எடுத்திருந்தேன். அப்போது இந்த தேங்காய் விற்று கொண்டிருக்கின்ற பொடியனுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த உணர்வுகளையும் வறுமை நிலையையும் கொண்டு இந்த படம் போட்டிக்கு தெரிவாகப்பட்டிருந்தது. அதை முன்னிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேர்ல்ட் பேங்க்ல அடிக்கடி இந்த நியூஸ்கள் எனக்கு போட்டுக்கொண்டிருப்பாங்க. இந்த நியூஸ்ல நான் பார்க்கும் பொழுது இந்த குளோபல் பிக்சர் கண்டெஸ்ட் என்ற இந்த நிகழ்வில் இந்த போட்டியில இந்த மகனை நான் பங்கு பெற செய்தேன். அதில் அவர் இந்த பிரைஸ் பெற்று நான் சந்தோஷம் அடைகின்றேன். சர்வதேச புகைப்பட போட்டியில் 756 புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவற்றில் 11 சிறந்த புகைப்படங்கள் தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக அறுவடை செய்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையை விவசாயிகள் எதிர்நோக்கினர். அம்பாறை மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லை வீதியோரங்களில் குவித்து வைக்க வேண்டிய நிலையை விவசாயிகள் நேற்று எதிர்நோக்க நேரிட்டது. ஈரலிப்பான நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதனால் குறைந்த விலைக்கே அவற்றை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை மழை காரணமாக வயல்களில் நீர் தேங்கியுள்ளமையினால் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அறுவடை தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலக்கடலை அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. இந்த முறை சுமார் 1700 ஏக்கர் நிலப்பரப்பில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளரினால் இந்த அறுவடை நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று, கிரான், வாகரை, வவுணத்தீவு, தென் எருவில்பற்று மற்றும் மண்முனை ஆகிய பகுதிகளில் அதிகளவு நிலக்கடலை சேக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக பல்வேறு பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் பல பகுதிகளில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளமையினால் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
காத்தான்குடி பகுதியில் பாடசாலை மாணவிகள் சிலர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 20 மாணவிகள் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் குறிப்பிட்டார். ஆயினும் மாணவிகளின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் வீண் அச்சம் காரணமாகவே பலர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சுகவீனமுற்ற 2 மாணவிகளுக்கு தற்போது சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் மேலும் கூறினார். அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவுக்கு வரவில்லை என நீர்ப்பாசன மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதுளை தொகுதி செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இன்னும் அரசாங்கத்தின் ஆயுட்காலம் நிறைவடையவில்லை. எவரும் அவசரப்படவும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்த பொது தேர்தல் 2016 ஆண்டே நடைபெற உள்ளது. நாம் தற்போது 2013 ஆண்டிலேயே உள்ளோம். ஜனாதிபதி தேர்தல் 2017 ஆண்டு நடைபெற உள்ளது. அதனால் எவரும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. எனினும் இந்த காலப்பகுதிக்குள் பொருளாதார அமைச்சின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எனது நீர்ப்பாசன திணைக்களம் பாரிய திட்டங்களை உங்கள் பகுதிகளில் நிறைவேற்றியுள்ளது. நாம் அறுவடையை முன்னெடுக்க முயற்சிக்கின்றோம். ஆயினும் தேவையற்ற கதைகளை பேசுகின்ற ஒரு சிலரும் உள்ளனர். நான் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டுகின்றார். நேற்று நடைபெற்ற மாநாட்டிலேயே அவர் இதனை கூறினார். தற்போது இலங்கை அரசாங்கத்திடம் கைத்தொழில்கள் இல்லை. மீன்பிடி தொழில் வீழ்ச்சியடைந்துள்ளது. விவசாயம் வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது விவசாயிகள் நெல் உற்பத்தியில் இருந்து விலகி வேறு தொழில்களில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். ஹம்பந்தோட்டை அம்பலப்பிட்டிய பகுதிகளுக்கு சென்று இதனை அவதானியுங்கள். நான் கூறுவது சரியா இல்லையா என்பது புரியும். வயல் நிலங்களுக்கு என்ன நேர்ந்துள்ளது? அங்கு தற்போது வயல்கள் காணப்படவில்லை. வாழைச்செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அனுராதபுரம் புலனறுவை பகுதி விவசாயிகளுக்கு என்ன நேர்ந்துள்ளது? நெல் பயிரிட்ட நிலங்களில் தற்போது புகையிலை அல்லது சோளத்தை பயிரிட்டுள்ளனர். எமது பாரம்பரிய கைத்தொழில்களான தேயிலை, தேங்காய் ரப்பர் ஆகியவற்றுக்கு என்ன நேர்ந்துள்ளது? வேறு நாடுகளில் இருந்து தேங்காயை கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. எமது நாட்டில் எந்தவித உற்பத்தியும் மேற்கொள்ளப்படவில்லை. ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர். தனியார் பஸ் சாரதியொருவரை தாக்கிய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக ஹம்பந்தோட்டை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கண்டி வெவரவும பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 6:20 அளவில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பயணித்த மோட்டார் சைக்கிள் பஸ் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் உத்தியோகத்தர் பஸ்ஸை முந்துவதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதன்போது குறித்த பஸ் மற்றும் முன்னால் வந்த பஸ்ஸுக்கு இடையில் மோட்டார் சைக்கிள் சிக்குண்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கண்டி போலீசில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். நெல்கல சரணாலயத்தில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மரக்குற்றிகளுடன் உளவு இயந்திரம் ஒன்று பிபிலை வன பாதுகாப்பு உத்தியோகத்தர்களினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய புத்தள விசேட அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பிபிலை வன பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் ஒன்றிணைந்து இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். நெல்கல சரணாலயத்தில் கொட்டபோவ பிரதேசத்தில் மரக்குற்றிகளுடன் குறித்த உளவு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மரக்குற்றிகள் சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என்பதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக ஒரு தொகை வெளிநாட்டு பணத்தை மாலைத்தீவுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட இலங்கையர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பணத்தை கடனை பைக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்திருந்ததாக விமான நிலைய சுங்க பணிப்பாளர் லெஸ்லி காமினி தெரிவிக்கின்றார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 33 லட்சம் ரூபாய் பெறுமதியான அமெரிக்க மற்றும் சிங்கப்பூர் டாலர்கள் சுங்க பிரிவினால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
கைப்பற்றப்பட்ட குறித்த வெளிநாட்டு பணம் அரசு உடைமையாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர் எச்சரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவின் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் கிண இறுதிப் போட்டிக்கு M.R. சந்தருவான் மற்றும் H.A.C. ரோஷான் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். 6வது தடவையாக நடைபெறும் இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் கிண தொடரில் 10 இடைப்பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 78 வீரர்களும் 28 வீராங்கனைகளும் கலந்து கொண்டனர். நேற்றைய நாள் நிறைவில் ஆடவர் பிரிவில் கண்டி வித்யார்த்த மற்றும் சில்வஸ்டர் கல்லூரி அணிகள் முன்னிலை பெற்றிருந்தன. பிலிமத்தலாவ மத்திய மகா வித்யாலயம் மற்றும் கண்டி கிரிபத் கும்பர ஸ்வர்ணஜோதி கல்லூரி ஆகியன மகளிர் பிரிவில் முன்னிலை பெற்றுள்ளன. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ஸ்லிம் லைன் விளையாட்டுக் கழகத்தின் M.R. சந்தருவான் கடந்த வருடம் யேமனில் நடைபெற்ற உலகக்கிண்ண குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தார். பிலிப்பைன்ஸில் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிக்கு வீர வீராங்கனைகளை தெரிவு செய்யும் நோக்கில் இந்த போட்டிகள் நடாத்தப்படுகின்றன. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.